பார்த்தல, நான் சொல்லும்போது நீ நம்பல. மாப்பிள, இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்டா. பக்குவமா தான்டா இதை ஹேண்டில் பண்ணணும். என்னடா சொல்ற? கண்ணாடி மேல கல்லை விட்டு எரிஞ்சா கண்ணாடி தான்டா உடையும். அந்த மாதிரி தான் இதுவும். டேய், நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப என்னதான் பண்ண சொல்ற? டேய் மாப்பிள, இது வாழ்க்கை பிரச்சனைடா. பிறப்பு, இறப்பு, காதல், கல்யாணம், இதெல்லாம் மனுஷங்களுக்கு ஒரு தடவை தான்டா வரும். நம்மள ஆண்டவன் ஏன் படைச்சான்? கூடவே ஏன் இவ்வளவு பிரச்சனைகளையும் படைச்சான்? டேய், இங்க பாரு, நானே செம டென்ஷன்ல இருக்கேன். எனக்கு ஒரு நல்ல வழி சொல்லுவேன்னு உன்னை கூப்பிட்டா நீ என்னென்னமோ சொல்லி என்ன குழப்பிக்கிட்டு இருக்க. அவசரப்பட்டா எல்லாமே வீணாயிடும்டா. ஆமா, நீ ஜனனியை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ண? என்னடா தெரியாத மாதிரி கேக்குற? என்னமா அவளை லவ் பண்றல? இல்லாமலடா உன்னை வர வச்சு பேசிட்டு இருக்கேன். அப்ப பேசிடு. அவகிட்ட மனசை விட்டு நல்லா பேசிடு. ஆனா அவ மனசு மட்டும் புண்படக்கூடாது. பக்குவமா எடுத்து சொல்லிடு, இதெல்லாம் வேண்டாம், நாம ஃபாரின் போயிடுவோம், நாம நம்ம குழந்தையோட சந்தோஷமா வாழ்வோம்னு சொல்லிடு. அவ அப்படி செஞ்சாலும் எனக்கு அவன் மேல கோவமே வரலடா. டேய், நீ அவளை உண்மையா காதலிக்கிறடா. அவ சூழ்நிலை அப்படி தப்பு பண்ணிட்டா. நாம தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டா நாம திருந்தி வாழறதுக்கு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதுன்னு ஏங்க மாட்டோம்? பேசுறேன்டா, அவகிட்ட எல்லாத்தையும் பேசுறேன். எனக்கு அவ வேணும்டா. டேய், ஒருத்தங்க தப்பு செஞ்சா அந்த தப்ப நம்ம இடத்துல இருந்து பார்க்கறத விட அவங்க இடத்துல இருந்து பார்க்கணும்டா. அப்பதான் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். சரி வா. நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு. அதோட எதிர்காலத்தை தான் நம்ம பார்க்கணுமா? நம்ம வேற எங்கேயாவது போய் வாழலாமா? அதான் நமக்கு நல்லது. எப்படி உங்களால இப்படி பேச முடியுது? நீங்க இல்லாத சமயத்துல உங்க ஜனனி மனசு மாறிட்டான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இத நீங்களா சொல்லல, வேற யாரோ சொல்லி சொல்றீங்க. வேற யாரோ சொல்லி கொடுத்து தான் பேசுறீங்க. ஆமாண்டி, ஆமா, சொல்லி கொடுத்துதான் சொல்றேன். வேற யாரும் சொல்லி கொடுத்தல. உன் வாயால நீ சொன்னதை தான் சொல்ற. நீ அவனுக்கு போன் பண்ணி பேசுனியே, அப்பவே நான் கேட்டுட்டேன். அது மட்டும் இல்ல, ஒரு நாள் தூக்கத்துல அவனை பத்தி உளர்னியே, அதையும் நான் கேட்டேன். உன் நெஞ்சில என்ன இருக்குன்னு நான் கேட்டப்போ எதோ சொல்லி சமாளிச்சியே, அத நான் நேராவே பார்த்தேன்டி. இப்ப சொல்லு, வேற யாராவது சொல்லி கொடுத்தா பேசுற? என்ன மன்னிச்சிருங்க. ஜனனி, உன் மனசை காயப்படுத்தணும்னு நான் சொல்லல. நடந்த எல்லாத்தையும் மறந்துடு. நீ, நான், நம்ம குழந்தை எல்லாரும் இந்த இடத்த விட்டு வேற எங்கேயாவது போய் புதுசா ஒரு வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். எப்படிங்க? எப்படி உங்களால எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி இருக்க முடியுது? ஜனனி, நான் உன் உடம்ப காதலிக்கல, உன் மனசை தாமா காதலிச்சேன். நான் உங்க கூட வாழ தகுதி இல்லாதவன். ஜனனி நில்லுமா, நான் சொல்றத கேளுமா. இருமா, இரு ஜனனி. ஜனனி, ஜனனி, வர்மா, 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 என்னை விட்டு போயிட்டியாடா?